அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும், தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்திலும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், அதிமுக பொதுச்செயலாளருடைய இந்த அறிக்கை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் 2024 கழக நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் அன்பு வேண்டுகோளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில், நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற மக்களவைக்கான பொதுத் தேர்தல் 19/4/2024 அன்று நடைபெற உள்ள நிலையில் கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவரும் மகத்தான வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு இரவு பகல் பாராமல் ஊன் உறக்கம் துறந்து உழைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது விசுவாச தொண்டர்களுக்கும் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள பல்வேறு கட்சிகள், அமைப்புகள், சங்கங்களுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணியாற்றி வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு மகத்தான வெற்றியை வழங்கிட ஆவலுடன் இருக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும், நாளைய தேசத்தை வழிநடத்த காத்திருக்கும் இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், விவசாய பெருங்குடி மக்களுக்கும், வணிக பெருமக்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், தொழிலாளர்களுக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலை ஒட்டி தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்கிற தாரக மந்திரத்தை குறிக்கோளாக கொண்டு மத்தியில் தமிழ்நாட்டின் நியாயமான கோரிக்கைகளையும் உரிமைகளையும் வென்றெடுப்பதற்கான முழு அங்கீகாரத்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்குமாறு கழக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் கடந்த 24/3/2024 முதல் தமிழ்நாடு முழுவதும், அதாவது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். எனது இந்த சுற்றுப்பயணத்தின் போது மக்களை பாதுகாக்கும் ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் கோடான கோடி மக்கள் திரண்டிருந்து எங்கள் வாக்குகள் இரட்டை இலைக்கே, முரசு சின்னத்திற்கே என விண்ணெதிர முழக்கமிட்டது இன்னும் எனது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கழகத்தின் மீது பேரன்பு கொண்டுள்ள மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று கொண்டாடப்படும் இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் வாக்குப்பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பதுதான் உங்கள் முன் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்று புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய ஓட்டு புனிதமானது, நம்முடைய ஓட்டு விலை மதிப்பிட முடியாத அளவிற்கு உயர்ந்தது. எனவே வாக்களியுங்கள். அப்படி வாக்களிக்கும் முன் நமக்கான இயக்கம், நமக்கான ஆட்சி எது, எந்த கட்சி ஏழை எளிய நடுத்தர உழைக்கும் மக்களுக்கு ஊன்றுகோலாகவும் உதவும் நண்பனாகவும் இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். மக்களிடையே அமைதியையும் சமாதானத்தையும் சகோதர உணர்வையும் சமத்துவத்தையும் வளர்க்கும் கட்சி, இது நாள் வரையில் வளர்த்து வரும் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிப்பீர்கள் என்று உறுதியான நம்பிக்கையும் தெரிந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் கொண்ட உங்கள் வாக்கு இந்த தேசத்தினுடைய அன்பும் அமைதியும் பெருகிட உதவட்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்க மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்கிற தத்துவத்தை தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இயக்கம். கழக ஆட்சி காலங்களில் மக்களிடையே சாதி மத பிளவுகளோ, மத்தியில் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற
என்ற பாகுபாடு காட்டியோ மக்களை பிரித்து ஆளாமல் ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம் என்கிற கொள்கையில் உறுதியாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலும் அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு எனது தலைமையிலான அமைதியான நிர்வாகம் மற்றும் நல்லாட்சி நடைபெற்றதை எண்ணி பாருங்கள் என்று வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை துன்பங்களை சந்தித்து வருகின்றனர். அனைத்து துறைகளிலும் ஊழல்கள் தலைவிரித்து ஆடுகிறது. திமுக ஆட்சியாளர்களுடைய அவலங்கள் ஒரு சிலவற்றை வாக்காளர் பெருமக்களாகிய உங்களுக்கு சுட்டி காட்டுவது எனது கடமையாக கருதுகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சில இன்னல்களையும் துன்பங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகள் உள்ளிட்ட 520க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்து கவர்ச்சியாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரையிலும் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அண்டர் பல்ட்டி அடித்து திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருவதாக வெற்று தம்பத்தம் அடித்துக் கொண்டும் விளம்பரங்களின் மூலம் மக்களை ஏமாற்றி வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் மக்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், மளிகை பொருட்கள், அரிசி உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் தாறுமாறாக உயர்ந்து கிடப்பதையும் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மின் கட்டணம், பால் விலை, சொத்து வரி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு வரி உயர்வு, குப்பை வரி, அரசின் அனைத்து கட்டணங்களையும் பல மடங்கு உயர்த்தி இந்த விடியா திமுக அரசு மக்கள் மீது சுமைகளை திணித்திருப்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். கட்டுமான பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்ததால் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய சொந்த வீடு என்கிற அந்த குறிக்கோள் கனவாகவே மாறியது. கட்டுமான தொழிலாளருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து தாக்குதல், வழிப்பறி போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பெண்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதிதாக தற்பொழுது வெடிகுண்டு கலாச்சாரமும் தமிழகத்தில் பரவி உள்ளது. ஆளும் கட்சியினுடைய அராஜகங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கண்டும் காணாமல் இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருளுடைய கேந்திரமாக மாறி உள்ளது. இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைக்கும் அடிமையாக்கி அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு தமிழகத்திற்கு சர்வதேச அளவில் தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளனர் என்று திமுக நிர்வாகிகள் தற்போது அந்த செயலில் ஈடுபட்டிருப்பதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக அரசினுடைய அமைச்சர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களை பல்வேறு வகைகளில் அச்சுறுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பேசி வருவது அராஜகத்தினுடைய உச்சம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் சுமார் 30,000 கோடிக்கு மேல் ஒரே ஆண்டில் முறைகேடாக சேர்த்திருக்கிறார்கள் என்று முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பேசிய ஆடியோ பதிவிற்கு முதலமைச்சர் இதுவரை எந்த ஒரு பதிலையும் கொடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் தரைவிரித்து ஆடுகிறது. தங்களது ஆட்சியில் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்த பணத்தை சினிமா துறை மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளை காவு கொடுத்து வருவதும், 2 முறை மின்கட்டண உயர்வு, நூல் விலை கடுமையான உயர்வு, பீக் அவர்களில் அந்த கட்டணம் என்று பல்வேறு சுமைகளை தொழில்துறையின் மீது சுமத்தி அதன் மூலமாக தமிழகத்தினுடைய தொழில்துறை அகல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. தொழில்துறை நலிவடைந்திருப்பதையும் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மேலும் அதிமுகவுடைய ஆட்சியில் மக்கள் நலனை முன்னிறுத்தி கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததும், பல திட்டங்களை நிறுத்தியதும், அதே போன்று பல திட்டங்களை ஆமை வேகத்தில் செய்து கொண்டிருப்பதும் தான் இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய அவலம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக அவர்கள் ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தும் சிறப்பு திட்டங்கள் எதையும் 10 ஆண்டுகளாக தமிழகத்துக்கு தரவில்லை. மாநிலங்களில் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய நிதி முழுமையாக வழங்குவதில்லை. இயற்கை சீற்றங்களின் போது கேட்கப்படும் நிதியை வழங்காதது மட்டுமின்றி மத்திய குழுவை காலங்கடந்து அனுப்புதல், தமிழகத்திற்கு சேர வேண்டிய இந்த நிதிகளை பெற அதாவது வக்கில்லாத ஒரு அரசாக இந்த விடியா திமுக அரசு உள்ளதையும் இதனால் மக்கள் படக்கூடிய துயரங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியில் மத்தியில் அமைகிற பொழுது பெட்ரோல் 1 லிட்டர் விலை 71 ரூபாய், டீசல் 1 லிட்டர் விலை 55 ரூபாய், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய்
ஒரு பேரல் விலை $105 என்று குறிப்பிட்டிருந்தார்கள். 2024ஆம் ஆண்டு பெட்ரோல் விலை 1 லிட்டர் விலை $102 என்றும், டீசல் விலை 1 லிட்டர் $94, இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை $86 என்றும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்படக்கூடிய கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை அதிகமாக இருக்கிற போது பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை குறைவாக இருந்தது. இதுவே 2024 பாஜகவின் ஆட்சியில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் பேரல் விலை குறைவாக இருக்கும்போது பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை அதிகமாக உள்ளது. இதற்கு காரணம் அரசினுடைய அதிக அளவில் மேல்வரி விதித்ததுதான் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகமாக உயர்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் விடியா திமுக அரசு 2001 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று வாக்குறுதி அளித்தது. விற்பனை வரை குறைத்து விலையை குறைத்திருக்கலாம், ஆனால் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. 2024 தேர்தல் அறிக்கையிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று வாக்குறுதி அளித்துள்ளது. ஆனால் தமிழக மக்கள் இதனை நம்ப தயாராக இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார். எங்களது குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தமிழகம் முழுவதும் பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை நேரில் சந்தித்து கேட்டறிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறைவேற்றப்படுகின்ற வாக்குறுதிகளை நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அறிவித்திருக்கிறோம் என்றும், உதாரணமாக ஏழை குடும்ப தலைவிக்கு மாதம் $3000 ஊக்கத்தொகை, சொந்த வீடு இல்லாமல் அவதியுறக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா குடியிருப்புகள் வழங்கும் திட்டம், சிறு மற்றும் குறுந்தொழில் அதாவது நிறுவனங்கள் மாத அடிப்படையில் GST வரி தாக்கல் செய்தல், அதற்கு காலாண்டு அடிப்படையில் GST கட்டணத்தை செலுத்துதல் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவார்கள் என்றும், தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏராளம் என்றும், பெண் கல்வி வளர்ச்சி வறுமை ஒழிப்பினுடைய முதல் படி என்றும், ஆணுக்கு பெண் சரிநிகர் சமமாக போற்றுவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படையான கொள்கை என்றும் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை, பெண்கள் படிப்பதற்கென்று தனிப்பட்ட சலுகைகள், படித்த பெண்களுக்கு ரொக்கமாகவும் தங்கமாகவும் உதவித்தொகை, பெண்களுக்கு உதவ வீட்டு உபயோக மின்சாதனங்கள், பெண்களுக்கு பெரிதும் பயன்பட்ட அம்மா உணவகம் போன்ற புரட்சிகரமான திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு கொள்கை விளக்க குறிப்புகள் தங்கள் நாடாளுமன்ற செயல்பாடுகள் மூலம் எடுத்துரைப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். சூறாவளியாக இரவு பகல் பாராமல் தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடங்களுக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு வரும்போது பொதுமக்களிடம் பண்போடும் பாசத்தோடும் கழக மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பு கோர வேண்டும் என்றும், மேலும் நம் முகவர்கள் வாக்குப்பதிவை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும், அதே போல வாக்குப்பதிவு நாளன்று வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அன்று காலை 7 மணி முதலே வாக்குச்சாவடிகளில் சென்று வாக்களிக்க வேண்டும் என்றும், வாக்குப்பதிவு நிறைவு பெற்று அதனை சீலிட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கும் வரையில் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வும் இருந்திட வேண்டும் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனதருமை வாக்காளர் பெருமக்களே, 19/4/2024 அன்று நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடைய சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்திலும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய கழக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்திலும் உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வேட்பாளர்கள் அனைவரும் மகத்தான வெற்றி பெற செய்து புதிய வரலாற்று சாதனையை படைத்திட வேண்டும் என்றும் வாக்காளர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தன்னலமற்ற உழைப்பையும் ஊர் பேசட்டும், நாம் செய்த நன்மைகளை நாடு பேசட்டும், வெற்றி செய்தி 8 திக்கும் முழங்கட்டும், தமிழக மக்களுடைய வாழ்வு செழிக்கட்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.